த ஹிஸ்ட்ரி பயணம் நேயர்கள் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக. ஈரான் அதிபர் அந்த ஹெலிகாப்டர் விபத்தில் மரணம் அடைந்தார் இப்ராஹிம் ரைசி அவர்கள். அதை பற்றி ஏன் நீங்கள் எதுவும் பேசலை அப்படின்னு சில சகோதரர்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம ஏன் பேசலை அப்படின்னா, ஒரு உண்மையை நம்ம வெளிப்படையாக சொல்லி தான் ஆகணும். இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அந்த மரணம் ஈரான் தேசத்திலேயோ அல்லது மத்திய கிழக்குலேயோ எந்த விதமான பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்த போவது கிடையாது. அதனால தான் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசலை. இப்ராஹிம் ரைசி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஈரானுடைய அதிபர். ஆனால் அதிகாரங்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்கள் தான் அவருக்கு இருக்கிறது. உள்நாட்டு முடிவுகளும் சரி, வெளிநாட்டு முடிவுகளும் சரி, அதை எடுக்கக்கூடிய முக்கியமான இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், மதகுரு அப்படிங்கிற பேரில் இருக்கக்கூடிய ஆயத்துல்லா அலி காமேனி அவர்கள் தான் எந்த முடிவும் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க, இந்தியாவில் பிரதமர், ஜனாதிபதி அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இதில் பிரதமருக்கு தான் உச்சபட்ச அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உள்நாட்டு வெளிநாட்டு விஷயங்கள் எல்லாமே முடிவு செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா பிரதமர் அவர்கள் தான் இருக்காங்க. ஜனாதிபதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய அதிகாரங்கள் மட்டுப்படுத்தப்பட்டது தான், அவருக்கு அதிகாரங்கள் இல்லை அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிலை தான் அங்கே இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கு கொஞ்சம் கூடுதலான அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது. ஆகையினால இவருடைய மரணத்தை பொறுத்த வரைக்கும் ஈரானில் எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பெருசாக பேசலை. ஆனால் மற்றவங்க இந்த பிரச்சனையை எப்படி பேசினாங்க, எப்படி பார்த்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா, அவர் இறந்துட்டார், இவங்க தான் காரணம், அவங்க தான் காரணம், 3வது உலகப் போர் வரப்போகுது, அப்படி வியூஸுக்காக பேசக்கூடிய, சப்ஸ்கிரைபர்களுக்காக பேசக்கூடிய சேனல் இதுவாக இருக்காது. நாம் எப்போவுமே தேவையான விஷயங்களை பற்றி மட்டும்தான் பேசுவோம். இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அந்த விபத்தை பொறுத்த வரைக்கும் ஹெலிகாப்டரில் அது விபத்தாகத்தான் நடந்து முடிஞ்சிருக்குது. ஈரானுடைய அந்த விபத்தை பற்றின அறிக்கை மிக தெளிவாக அதை காட்டுது. அவங்களே சொல்லியிருக்காங்க, இது விபத்தாக மட்டும்தான் தெரிகிறது அப்படின்னு. விசாரணை இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, அது பார்ப்போம். அதே சமயம் சில விஷயங்கள் அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கான சில காரணங்களை பற்றி சொல்லும்பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, 20 வருடம் பழமையான ஹெலிகாப்டர் அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்கா பொருளாதார தடையை அவங்க போட்டது தான் காரணம். அதனால் அவங்க வெளிநாடுகள்லேருந்து எந்த புது ஹெலிகாப்டரையும் அவங்களால இறக்குமதி செய்ய முடியல அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா, அமெரிக்கா பொருளாதார தடை போட்டிருக்கிறது நிஜம். ஆனால் அவர்களுக்கு ஆதரவாக ரஷ்யா இருக்குது, கொரியா இருக்குது, அதாவது நார்த் கொரியா இருக்குது, சைனா இருக்குது, இன்னும் சில நாடுகள் அவங்களுக்கு ஆயுதங்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய ஆயுதங்களையும் அவங்களுடைய ஹெலிகாப்டர் விமானங்களையும் அவங்க வாங்கி பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆகையினால இந்த 20 வருடம் பழமையான ஹெலிகாப்டர் சொந்தமாகவே இப்ராஹிம் ரைசிக்காகவே ஒதுக்கப்பட்ட ஹெலிகாப்டர் கிடையாதுங்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அந்த இடத்தில் பயன்படுத்தக்கூடிய வகையில் அந்த ஹெலிகாப்டர் அன்னைக்கு இருந்தது, அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. அதே சமயம் இந்த விபத்து ஏன் இதுக்கு பின்னாடி சதி இருக்கக்கூடாது, மொசாடுடைய சதி ஏன் இருக்கக்கூடாது அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, தலைவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே வாகனத்தில் எப்போவுமே எல்லாரும் ஒன்றா பயணம் செய்ய மாட்டாங்க. அது ஹெலிகாப்டராக இருக்கட்டும், விமானமாக இருக்கட்டும், அல்லது தரை வழியில் போகக்கூடிய எந்த வாகனமாக இருக்கட்டும், பிரதமர், உள்துறை அமைச்சர், இன்னும் பல முக்கியமான அதிகாரிகள், இது மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே வாகனத்தில் எப்போவுமே போக மாட்டாங்க, தனித்தனியாக தான் போவாங்க. ஆனால் அன்று இருந்த சூழ்நிலையில் பிரதமர் இப்ராஹிம் ரைசியும் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல்லா ஹியான் அவர்களும் இன்னும் சில ஈரானுடைய முக்கியமான அதிகாரிகள் அப்படின்னாலும் கூட தலைமை அதிகாரிகள் எல்லாருமே இவங்க ஒன்றா போகும்பொழுது தான் இந்த விபத்து உண்டானது. இப்போ இதை வச்சு எல்லாரும் என்ன கணிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இது ஒன்றா போகும்போது இந்த விபத்து நடந்திருக்கு, ஆகையினால இதுக்கு பின்னாடி ஏதாவது சதித்திட்டம் இருக்கலாம் அப்படின்னும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுவும் உண்மையாக தெரியவில்லை. தற்பொழுதைய நிலைமை இப்படித்தான் இருக்குது. அதே சமயம் இப்ராஹிம் ரைசி அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் மத்திய கிழக்கில் செஞ்சார் அப்படின்னு சில பேர் பட்டியல் போடுறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மிடில் ஈஸ்டில் ஈரான் இந்த அளவுக்கு நெருக்கமாக வந்ததுக்கு காரணம் இப்ராஹிம் ரைசி அவர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா, அவருடைய காலத்தில் அது நடந்தது, அதுவும் உண்மை. ஆனால் ஈரான் ஏற்கனவே இதற்கான முயற்சிகளில் அவருக்கு முன்னாடியிலிருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்கங்கிறது தான் ஒரு நிஜம். ஈரானும் சவுதியும், ஈரானும் யுஏஇயும் நெருங்கினதுக்கு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புடைய செயல்பாடு அன்றைக்கி திருப்திகரமாக இல்லை. ட்ரம்ப் சவுதிக்கு எதிரான சில நிலைப்பாடுகளை எடுக்கும் பொழுது பதிலுக்கு சவுதி அரேபியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரஷ்யாவோடவும் ஈரானோடவும் சைனாவோடவும் அவங்க அந்த காலகட்டத்தில் தான் நெருக்கத்துக்கு வந்தாங்க. அப்போ ஈரான் சவுதியுடைய நெருக்கம் அப்படிங்கிறது காலத்துடைய ஒரு கட்டாயமாக இருந்தது. இப்ராஹிம் ரைசி அவர்கள் இல்லைனாலும் இது மாதிரியான ஒரு நெருக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகம். ஆனால்
ஆனால் எதையும் நம்ம குறைச்சி எடை போடலை. அதே சமயம் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அதிகாரங்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக அவருடைய அந்த இறப்புங்கிறது ஈரானுக்கோ அல்லது மத்திய கிழக்குக்கோ ஒரு பேரிழப்பு அப்படின்னு நம்ம சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் நமக்கு தோணுது. அதே மாதிரி அந்த இஸ்ரேலுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய அந்த போராளிகளுக்கு ஈரான் தான் முழுக்க முழுக்க அந்த ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போவும் அவர் இல்லாத நிலையிலும் அந்த ஆயுதங்கள் அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால் இப்ராஹிம் ரைசி அவர்களுடைய அந்த ஒரு மரணம், அந்த ஹெலிகாப்டர் விபத்து, இதை பற்றியெல்லாம் நம்ம பேசாததுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணம். எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக அங்கே போகிற மாதிரி ஈரான் ரொம்ப தெளிவாக ஒரு திட்டத்தை, ஒரு கொள்கையை வைத்து கொண்டு இயங்கக்கூடிய ஒரு தேசமாக இருந்துகிட்டு இருக்கிற நிலையில் இவர்களுடைய இழப்பு அப்படிங்கிறது அங்கே எந்த விதமான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பு. ஆகையினால் அதை பற்றி நாம் பேசவில்லை அப்படிங்கிறத நாம் மீண்டும் ஒரு முறை சொல்லிக் கொள்கிறோம். இறைவன் நாடினால் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.